Hi children, it's me Divya Miss. இன்னைக்கு நாம பார்க்க போறது 5th standard social term 1 அதுல unit 4 atmosphere. So atmosphere அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். So atmosphere அப்படினா என்ன? நம்மள சுத்தி என்னென்னலாம் இருக்கோ அத தான் atmosphere அப்படினு சொல்லுவோம். So air, land இந்த மாதிரி நிறைய இருக்குலையா? So இத தான் atmosphere னு சொல்லுவோம். நமக்கு எனக்கு ஏத்த மாதிரி atmosphere வேணும். So அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். So அத தான் atmosphere. நம்மள சுத்தி இருக்குறது தான் atmosphere. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஒன்று பற்றி தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் எப்படி இருக்கும்னா ரவி அண்ட் தேவி இந்த ரெண்டு பசங்களுக்கு இடையில என்னென்னலாம் பேசிக்கிறாங்க, அவங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். Where do we get the most significant thing that we need? ஸோ எங்கே வந்து எங்கே வந்து நமக்கு கிடைக்கும், நமக்கு ரொம்ப தேவைப்படுறது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறான். From the biosphere of our earth. ஸோ பயோஸ்பியர் அப்படிங்கிறது என்னென்னா உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற இடம். ஸோ ஸ்பியர்னால் உங்களுக்கு தெரியும்ல, ஷேப்பு கோலம்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரி இருக்கும்ல. பால், இந்த ஃபுட்பால், கிரிக்கெட் பால் இதெல்லாமே ஸ்பியர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இருக்கிற ஒரு கோலம். ஸோ அதுதான் பயோஸ்பியர், அதுதான் எர்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ சோலார் சிஸ்டத்தில் 9 பிளானட்ஸ் இருக்குது. பட் அந்த 9 பிளானட்ஸ்லையுமே எர்த் மட்டும்தான் பயோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஏன் பயோஸ்பியர்னு சொல்கிறாங்கன்னா இங்கே மட்டும்தான் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன், அதாவது ஏர் இருக்குது, லேண்ட் இருக்குது, ஃபயர் இருக்குது, ஸோ கிராவிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால தான் எர்த்தை பயோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே நம்ம வாழ தேவையான எல்லாம் கிடைக்கும்னு ரவி கேட்டதுக்கு தேவியோட ரிப்ளை என்ன, பயோஸ்பியர். வாட் இஸ் பயோஸ்பியர் அப்படின்னு ரவி கேட்குறான். தென் தேவி அதோக்கு ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்கள். பயோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ இப்படி 3 தான் சொல்கிறா. ஓகே, ஸோ இது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ பயோஸ்பியரில் இது 3 இருந்தால் தான் அது பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறா. ஸோ வாட் இஸ் அட்மாஸ்பியர்? ஷால் வி ஸ்டடி அபவுட் இட்? ஸோ இப்போ அட்மாஸ்பியர்னால் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், நம்ம அதை பற்றி படிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். அட்மாஸ்பியர் பற்றி தான். பட் நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்னா என்ன, ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா என்ன, ஜஸ்ட்டு சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லித்தோஸ்பியர், லித் அப்படின்னு சொன்னாலே கல் அப்படின்னு சொல்லி தான் மீனிங். ஓகே, லித் அப்படின்னாலே கல்லுன்னு தான் மீனிங். ஸோ கல்லாலான கோலம், கற்கோலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தென் ஹைட்ரேட் அப்படின்னு சொன்னாலே அது நீர், வாட்டர் தான். ஸோ தண்ணீர் கோலம்ல நீர் கோலம் அப்படின்னு சொல்லலாம். தென் அட்மாஸ்பியர்னால் நம்மளை சுற்றி இருக்கிறது இந்த வளிமண்டலம் இல்லையா, காற்று. ஸோ இதை தான் வந்து அட்மாஸ்பியர், நம்மளை சுற்றி இருக்கிறது தான் வந்து அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ லித் மீன்ஸ் ஸ்டோனு, கல்லுன்னு சொல்லுவாங்க. தென் ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர். தென் அட்மாஸ்பியர் மீன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ஏர். ஓகே, தென் வாட் இஸ் அட்மாஸ்பியர்? ஷால் வி ஸ்டடி அபவுட் தட்? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது அட்மாஸ்பியர் தான். ஃபர்ஸ்ட் இந்த 4க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மீனிங். ஸோ லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது கல் அப்படின்னு சொன்னேன். ஸோ கல்லுன்றது நிலம் தான், லேண்ட் ஆன் த எர்த். தென் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஏர் ஆன் த எர்த். ஹைட்ரோஸ்பியர் வாட்டர் ஆன் எர்த். பயோஸ்பியர் லைஃப் ஆன் எர்த். ஸோ ஓகே, பயோன்றது லைஃப் தான், உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இது எல்லாமே எர்த்தில் இருக்குது. ஸோ அதனால தான் அதை பயோஸ்பியர், எர்த்தை பயோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லித் மீன்ஸ் லேண்ட், ஹைட்ரோ வாட்டர், அட்மாஸ்பியர் ஏர், பயோஸ்பியர் லைஃப் ஆஃப் எர்த். ஸோ எர்த்தோட ஸ்பியர் இங்கே கொடுத்துருக்காங்க. எர்த்தில் என்னென்ன ஸ்பியர்லாம், எர்த் ஸ்பியர்ஸ். பயோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன். ஸோ எர்த்தில் இருக்கிற ஸ்பியர்ஸ் பார்க்கலாம். பயோஸ்பியர், ஸோ எர்த்தை தான் பயோஸ்பியர்னு சொல்கிறாங்க. பயோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர்ன்றப்போ அங்கே என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் லேண்ட் இருக்கணும், ஹைட்ரோஸ்பியர் வாட்டர் இருக்கணும், அட்மாஸ்பியர் காற்று இருக்கணும். தட் கேன் சப்போர்ட் லைஃப். ஸோ இது எல்லாம் இருந்தால் தான் அது லைஃப்பை சப்போர்ட் பண்ண முடியும், அங்கே வந்து வாழவே முடியும். ஓகே, ஸோ இது ஏர், ராக்னா சாயில் அண்ட் எல்லாமே இருக்கிறதா, மண் கல் எல்லாமே சேர்த்தது தான் சாலிட், லிக்யூட். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயோஸ்பியர் இங்கே எல்லாமே இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது, இங்கே லேண்ட் இருக்குது, தென் ஏர் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்த ஒரு இடத்துல தான் உயிர் வாழ முடியும். அதை தான் பயோஸ்பியர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Atmosphere.
Atmosphere is the envelope of air around the earth. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அட்மாஸ்பியர் இஸ் த என்வெலப் ஆஃப் ஏர் அரவுண்ட் த எர்த். ஸோ அது எப்படி இருக்கான், அது கவர் மாதிரி சுற்றி இருக்கான். இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னா நம்ம ஏர்த்தை சுற்றி இருக்கும், ஒரு கவர், என்வெலப்னா கவர் தானே, ஸோ அது மாதிரி சுற்றி இருக்கும், ஒரு உரை மாதிரி இருக்குது. ஸோ அது அட்மாஸ்பியர். வெதர், வெதர் இஸ் அ டே டு டே கண்டிஷன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அட் எனி பிளேஸ் இன் ரிகார்ட் ஆஃப் டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின்ஃபால். ஸோ வெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல எப்படி இருக்குது, என்னென்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது, காற்று அதாவது விண்ட் எப்படி இருக்குது, ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எப்படி இருக்குது, மழைப்பொழிவு ரெயின்ஃபால் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறலாம் வெதர். ஸோ வெதர் ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு தெரியல, ஸோ டெய்லி சொல்கிறது தான் வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் there எனி poet who does not love the nature? ஸோ ஏதாவது ஒரு நேச்சரை லவ் பண்ணாத ஏதாவது ஒரு போயட்டை பார்க்க முடியுமா? ஸோ மேக்ஸிமம் போயட் எல்லாருமே நேச்சரை பேஸ் பண்ணி தான் அவங்களோட போயம் எல்லாமே இருக்கும். இஸ் there எனி ஹியூமன் who does not enjoy air? யாராவது ஒரு ஹியூமன் ஏர் காற்று இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ஜாய் பண்ணாத ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெதர்னு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், டே டு டே லைஃப்பில் நடக்கிறத, which means pressure, wind, humidity and rainfall, temperature, இதை சொல்கிறது தான் வெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் climate. எதுக்கு நான் வெதர் இவ்வளோ ப்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெதர் வேறு, டெம்பரேச்சர் வேறு. ஸோ வெதர் வேறு, climate வேறு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி climate நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது, அப்போ இன்றைக்கி வெதர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. ஸோ கிளைமேட்னா என்னென்னு பார்க்கலாம். கிளைமேட் இஸ் த ஆவரேஜ் வெதர் ஃபார் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஸோ கிளைமேட் எப்படின்னா, இப்போ ஒரு 1 month இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 monthல மொத்தமாக வெதரை கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் கிளைமேட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெதரை தான் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க, டோட்டல் பீரியட் ஆஃப் வெதரை. ஸோ கிளைமேட்டுங்கிறது லாங் டைம் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ வெதருங்கிறது டே டு டே லைஃப் ப்ராசஸ், பட் கிளைமேட் அப்படிங்கிறது லாங் டைம் ப்ராசஸ். Okay, the word weather is often used by us in our day-to-day life. World Weather Day, March 23rd. So World Weather Day அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா March 23rd. The word climate is derived from the Greek word clima. So இந்த வேர்டு எப்படி வந்துச்சாம், வெதர்ன்ற வேர்டு க்ரீக் வேர்ட் கிளைமா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் வெதர் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சாம். ஓகே, climate is the average weather for a given period of time. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிற மொத்த வெதரையுமே கேல்குலேட் பண்ணி சொன்னால் தான் அது ஆவரேஜ், அதோட ஆவரேஜ் தான் climate அப்படின்னு சொல்கிறாங்க. Take a ball and throw it up in the air. Observe the increasing speed of the ball when it comes down. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பால் எடுத்து ஒரு இடத்துல ஒரு வால் இதில் எரிய சொல்கிறாங்க. ஸோ அது ரிட்டன் வர்றப்போ அதோட ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்பீடாக இருக்கும். கேஸஸ் இன் த அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது காற்று அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த காற்றில் என்னென்ன கேஸஸ், என்னென்ன வாயு வந்து இருக்குது, என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா 21% இருக்கான். ஸோ நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறோம்ல, நம்ம சுவாசிக்கிறதுல இந்த ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது, நைட்ரஜன் 78% இருக்குது, தென் அதர் கேஸஸ் 1% இருக்குது. ஓகே, ஸோ அது அதர் கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஓசோன் 0.0006%, தென் ஆர்கன், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான், ஜினான், தென் மீத்தேன். இது எல்லாமே அதர் கேஸஸில் இருக்குது. ஸோ ஆக்சிஜன், நைட்ரஜன் இது வந்து ரொம்ப ப்ராமினென்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்மளோட ப்ரீத்திங் சிஸ்டமில். We know that the gravitational force increases near the earth and decreases we go higher. ஸோ என்ன ஆகுமா, கிராவிடேஷனல் அப்படிங்கிறது ஒரு புவியீர்ப்பு விசை. அது எப்படி இருக்குமா, ஏர்த்தில் நம்ம இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படி தான் நம்ம நடக்கிறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்மளால் நடக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மூன் இல்லைனா எனி அதர் பிளானட்டுக்கு போனோம்னா நம்மளால் நடக்க முடியாது. we can just float. என்ன பண்ணுவோம், பறப்போம். ஸோ ஏர்த்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் நடக்க முடியுது. ஸோ ஏர்த்தை தாண்டி நம்ம போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்காது, அது டிக்ரீஸ் ஆகிட்டே போய் கடைசியில் இல்லாமே போயிடும்.
As a result of the density of air also differs and can be found in 5 layers called troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. So okay, இந்த மாதிரி கிராவிட்டியும் நம்ம எர்த் விட்டு தாண்டி போகும்போது குறைச்சிட்டே போயிடும். லைக் தட் த டென்சிட்டி ஆஃப் ஏர், அந்த காற்றோட அடர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவுமே என்னாகுமா 5 லேயர்ஸாக இருக்குது. அந்த 5 லேயர்ஸை தான் ஃபர்ஸ்ட் லேயரை ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரோட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர், இதுதான் லாஸ்ட் அடுக்கு, இது ஃபர்ஸ்ட் அடுக்கு. ஓகே, ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஆல் த மேஜர் சேஞ்சஸ் அக்யூர் இன் த ட்ரோபோஸ்பியர். ஸோ மேஜர் சேஞ்சஸ்லாம் எங்கே நடக்குமா? ட்ரோபோஸ்பியர் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த லேயர்லேயே நடக்குமா. த ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்டு மீட்டரியாலஜி. ஸோ மீட்டரியாலஜி வெதரை பற்றி படிப்போம் இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பு கூட கொடுத்துருக்காங்க மீட்டியோராலஜி. ஸோ இந்த மாதிரி லைக் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரோட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர் பற்றி நிறைய படிக்கலாம். ஸோ இதை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரோபோஸ்பியர், அந்த லாஸ்ட் இருக்கிறது எக்ஸோஸ்பியர். ஓகே, ஸோ இதை மீட்டரியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் வெதர், மீட்டியோராலஜி. ஸோ அதுதான் ஸ்டடி ஆஃப் வெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது சோலார் ரேடியேஷன். ஸோ சோலார் ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த எர்த் ரிசீவ்ஸ் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன், இட் இஸ் கால்ட் சோலார் ரேடியேஷன். ஸோ நமக்கு எப்படி ஏர்த்துக்கு எப்படி வெளிச்சமும் எனர்ஜியும் கிடைக்கிது பார்த்திங்கன்னா, சன்னில் இருந்தால் லைட் எல்லாமே கிடைக்கிது. அது எப்படின்னா ரேடியேஷன் ஃபார்மில், இந்த ஒளி கதிர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்மில் தான் நமக்கு கிடைக்கிது, அதை தான் சோலார் ரேடியேஷன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஜூன் 5, வேர்ல்டு ஓசோன் டே செப்டம்பர் 16. ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் ஆர் த யூனிட்ஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ இந்த ஃபாரன்ஹீட், செல்சியஸுங்கிறது தான் நம்ம இந்த மாதிரி சீன்னு போட்டிருப்போம், ஏதாவது இது பக்கத்தில் 8C டிகிரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. லைக் தட் இதுதான் இந்த சி தான் செல்சியஸ். ஸோ ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் ஆர் த யூனிட்ஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வெப்பத்தை அளவிடும்போது அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம 1 kg சுகர் வாங்குறோன்னா 1 kg எதை மென்ஷன் பண்ணும், கிலோகிராம் மென்ஷன் பண்ணும். லைக் தட் ஒரு இடத்துல வந்து 8 டிகிரி 8 வந்து வெப்பநிலை இருக்குன்னா 8 செல்சியஸ் அப்படின்னு சொல்லி 8 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வெப்பநிலையை அளக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் செல்சியஸ், கெல்வின் அண்ட் ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் லைட் டு ஆல் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம். த லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் இன் ஆர் பிளானட்ஸ் ரிசீவ்ஸ் ஹீட் ஃப்ரம் த சன். ஸோ சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா பிளானட்ஸுமே எப்படி லைட்டு கிடைக்கிது, ஹீட்டு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் சன்னு தான். ஸோ லேண்டில் இருக்கிற வாட்டர், ஏர், அதர் பிளானட்ஸ் எல்லாமே எப்படி ஹீட்டு கிடைக்கிதுன்னா சன்னிட்டிருந்து தான் கிடைக்கிது. ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேஸஸ். சிக்னிஃபிகன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜனோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், அதோட இம்பார்ட்டன்ட் என்ன. ஸோ ஆக்சிஜனோட இம்பார்ட்டன்ட் என்ன, ப்ரீத்திங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீத்திங், ஓகே, ப்ரீத்திங்க்கு ஆக்சிஜன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன், ப்ரீத்திங். ஓகே, நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான்ட்ஸ், ஓகே, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால தான் பிளான்ட்ஸ் வந்து எல்லாமே பண்ண முடியுது, ஸ்டார்ச் எல்லாமே ரெடி பண்ணுற முடியுது, எல்லாமே பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடுனால தான். ஓசோன் எதுக்குன்னா லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஓசோன் யூஸ் ஆகும். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா லிவிங் பீயிங்ஸ், உயிர் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஓசோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு லேயர். சூரியன்லேருந்து வர்ற அன்னெசரி இந்த எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க, யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே பாதுகாக்குது. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக அது வந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் வந்து ஓசோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிஜன் எதுக்கு இம்பார்ட்டன்ட், ப்ரீதிங், தென் கார்பன் டை ஆக்சைடு பிளானட்ஸ், தென் ஓசோன் லிவிங் பீயிங்ஸ். ஓகே, தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். லேண்ட் கான்டெக்ஷன், வாட்டர் கான்வெக்ஷன், அட்மாஸ்பியர்
டெரிஸ்ட்ரியல் ரேடியேஷன். ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் சிஸ்டத்துலேருந்து லேண்டுக்கு வந்து அது கான்டெக்ஷன், வாட்டருக்கு அது கான்வெக்ஷன், தென் அட்மாஸ்பியருக்கு டெரிஸ்ட்ரியல் ரேடியேஷன். த எர்த் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ரெஃப்ளெக்ட் த ரேஸ் ஃப்ரம் த சன். ஸோ என்ன பண்ணுமா, எர்த் அதுலேருந்து வர்ற சன்கிட்டேருந்து வர்ற ரேஸை திரும்ப ரெஃப்ளெக்ட் கூட பண்ணுற கெப்பாசிட்டி எர்த்துக்கு இருக்குது. த டெம்பரேச்சர் இஸ் நாட் எவ்ரிவேர் சேம் எவ்ரிவேர். ஸோ டெம்பரேச்சர் எப்படி இருக்குமா, எல்லா இடத்துலையும் சேமாக இருக்காது. சூரியன் பக்கத்தில் போகும்போது அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மே மந்த்லேயே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நவம்பர், டிசம்பர், அக்டோபர் இதுலாம் அந்தளவுக்கு டெம்பரேச்சர் இருக்காது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வேறு மாதிரி இருக்கும். latitude, longitude, distance from the sea, position of the mountains are some of the factors that determine the temperature of place. ஸோ எதெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒரு கண்ட்ரி வந்து அமைஞ்சிருக்கிற இடம், தென் கடல்கிட்டேருந்து அது அமைஞ்சிருக்கிற இடம், அப்புறம் மலை பிரதேசமாக இருந்துச்சு, மவுண்டெயின் ஏரியா, ஹில் ஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா அது கூட டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, sunlight that hits the earth is reflected. ஸோ சன்லைட் வந்து என்ன ஆகுது, அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி பாருங்கள், CO2 and other gases in the atmosphere trap heat keeping the earth warm. ஸோ என்ன பண்ணணுமா, உள்ளே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும். இதுதான் கரெக்டான ஒரு ப்ராசஸ். சரிங்களா, ஒரு சன்லைட் வந்து ஏர்த்துக்கு வருதுன்னா ஏர்த் வந்து அதை என்ன பண்ணுமா, யூஸ்வலாகவே ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். பட் என்ன ஆகுமா, அந்த CO2, கார்பன் டை ஆக்சைடு, அதர் கேஸில் என்ன பண்ணுமா, அது அப்படியே அங்கே என்ன பண்ணுவோம், வச்சுக்கிட்டா ரொம்ப எர்த் வந்து ஹீட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறாங்க, நிறையா வந்து வெஹிக்கல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணாதீங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரொம்ப தீ எரிக்காதீங்க, ஃபேக்ட்ரியிலேருந்து நிறையா புகையெல்லாம் வரவிடாதீங்கன்னு சொல்கிறது இதுக்கு தான். ஸோ இந்த கேஸஸ்லாம் என்ன பண்ணுமா, இந்த சூரியன்லேருந்து வர்ற அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, ஹீட்டு, அதை அப்படியே வச்சுக்குமா பூமியிலேயே. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் ஹவ் இட் டிஃபர்ஸ். ஸோ எது டிஃபர்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். latitude அண்ட் longitude. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ latitude அண்ட் longitude இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டும் என்ன பண்ணுவோம், டுகெதர் மேக் கிரிட்ன்றது என்னென்னா, ஸோ ரெண்டும் இப்படி latitude இப்படி போகும், தென் லாங்கிடியூட் இப்படி வரும். ஸோ இப்படி ரெண்டுமே மாறி மாறி போகும்போது கிரிட் மாதிரி இருக்கா, பாக்ஸாக வருதா, ஸோ ரெண்டும் சேர்ந்து கிரிட் மாதிரி ஆகும். திஸ் கிரிட் ஹெல்ப் அஸ் டு லொக்கேட் அ பிளேஸ் கரெக்ட்லி. ஸோ இந்த கிரிட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ latitude அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இது இருக்கு இல்லையா, இதை வந்து மேப்பு, ஸோ இந்தியன் மேப், வேர்ல்டு மேப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வேர்ல்டு மேப்பில் latitude அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைன். latitude அண்ட் longitude இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டுமே இமேஜினரி லைன். ஸோ latitudeனா இப்படி லெஃப்ட் டு ரைட்டாக போகிறது தான் latitude அப்படின்னு சொல்கிறாங்க. தென் longitude அப்படின்னா அப் டு டவுன் இப்படி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த கோடு இருக்குது பாருங்கள், ஸோ இதெல்லாமே இமேஜினரி தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கிரிட். ஸோ இப்போ இந்த இடத்துல உள்ள லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சாலே போதும், அது என்ன பிளேஸ்ன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ நம்ம இந்தியா, தமிழ்நாடு இதெல்லாம் எங்கே இருக்குன்னு இந்த latitude அண்ட் longitude அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் latitude parallels. ஸோ இதுதான் சொன்னேன், பேரலாக போகிறது latitude, இந்த மாதிரி பேரலாக போகல. லாங்கிடியூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செமி சர்க்கிள் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். ஸோ மேலே இந்த செமி சர்க்கிளாக இருக்கும், இந்த பாருங்கள் இப்படி செமி சர்க்கிளாக இருக்கா, இது வளையுதா. ஸோ செமி சர்க்கிளாக இருக்கிறது, சர்க்கிளாக இருக்கிறது தான் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ latitudeனா ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். The imaginary lines drawn horizontally on the earth's surface from west to east are the called latitudes. These are 180-degree latitudes are parallel circles drawn around the earth's surface both in northern and southern hemispheres respectively. ஸோ என்ன பண்ணுவாங்களா, இது இப்படி இருக்குமா, எந்த சைடு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இதெல்லாம் latitudeன்னு சொல்லுவாங்க. ஸோ longitude அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா
அப் டு டவுன் சொன்னேன். நார்த் போல் டு சவுத் போல். தென் எப்படி இருக்குமா, செமி சர்க்கிளாக இருக்கிறது லாங்கிடியூட். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் லேட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் கரெக்டாக மிடில் இருக்கும் ஒரு லைன். ஸோ இப்படி இருக்குது எர்த்னா மிடில் இருக்கிறத 0 டிகிரின்னு சொல்லுவாங்க, இது லேட்டிடியூட். ஈக்குவேட்டர். ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 28 டிகிரிங்கிறது நார்த்து. ஸோ இதில் பார்த்தா தெரியும், இந்த ஈக்குவேட்டர் அப்படின்னு சொன்னது இருக்குங்க மிட் லைன் ஈக்குவேட்டர்னு இருக்கா, இதுதான் வந்து ஈக்குவேட்டர். ஸோ இது 0 டிகிரி. நெக்ஸ்ட்டு 23 டிகிரி 23.5 நார்த்து, இதுதான் 20 இருக்கா, 23 டிகிரி நார்த்து இங்கே ஒன்று இருக்குது. தென் அதே மாதிரி 23 டிகிரி சவுத்தில் ஒன்று இருக்கும். இந்த 20க்கும் 30க்கும் நடுவில் 23 இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் latitudes. Then Arctic circle, Antarctic circle, North pole, South pole at the point 90 degree north and 90 south. Equator is the great circle at the center of the earth. So equator தான் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்டர் ஆஃப் த எர்த் எதுனா அது ஈக்குவேட்டர் தான், 0 டிகிரி. ஓகேவா, சென்டர் ஆஃப் த கிரேட் சர்க்கிள் அட் த சென்டர் ஆஃப் த எர்த் ஈக்குவேட்டர். ஸோ லேட்டிடியூட் அப்படின்றது ஒரு பேரலல் லைன்ஸ் தான், இணையாக ஒன்றுக்கு ஒன்று போகிற இது பேரலல் லைன்ஸாக லேட்டிடியூட். ஸோ லாங்கிடியூட் அப்படின்றது செமி சர்க்கிளில் அப் டு டவுன் ஆகிற இமேஜினரி சர்க்கிள்ஸ் தான் லாங்கிடியூட். த மெரிடியன்ஸ் லைன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. செமி சர்க்கிள்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் த நார்த் போல் டு சவுத் போல். தி 0 டிகிரி லாங்கிடியூட் இஸ் கால்ட் ப்ரைம் மெரிடியன். ஸோ நடுவில் இருக்கிற லேட்டிடியூடை ஈக்குவேட்டர்னு சொன்ன மாதிரி இந்த மிட்டில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள் லாங்கிடியூடில், அதை ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பாசஸ் த்ரூ அ பிளேஸ் கால்ட் கிரீன்விச் இன் லண்டன். ஸோ இந்த மிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கிரீன்விச் இன் லண்டன் அப்படிலாம் இருக்கா. The earth rotated its an axis once 24 hours. There are 360 longitudes on the earth. Sunlight takes 4 minutes time to move 1 degree. ஸோ மொத்தம் டோட்டலாக 360 லாங்கிடியூட்ஸ் இருக்காங்க. லாங்கிடியூட்ஸ் எத்தில் இருக்குது. ஸோ சன்லைட் வந்து ஒரு லாங்கிடியூட் இப்படி இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரு லாங்கிடியூட் க்ராஸ் பண்ணுறதுக்கு 4 மினிட்ஸ் ஆகுமா. ஸோ 4 மினிட்ஸ் ஆகும். 82.30 east longitude is the Indian standard time. ஸோ இந்த லாங்கிடியூடுக்கு வரும்போது தான் கரெக்டான இந்தியன் டைம் வரும். இட் பாசஸ் த்ரூ அலகாபாத் இன் இந்தியா. ஸோ இங்கே இருக்கிறது கரெக்டாக மிடில் இருக்கிறது அது கிரேட் மெரிடியன் இருக்குல்ல, ப்ரைம் மெரிடியன், அது வந்து இருக்கிற இடம் கிரீன்விச். தென் வந்து இந்தியாவில் இந்த டிகிரியில் 82.30 டிகிரியில் இருக்கிறது வந்து அலகாபாத் இன் இந்தியா. ஸோ அந்த டைமிங்கை தான் நம்ம இந்தியா ஃபுல்லாமே ட்ரை பண்ணுறோம். இட் இஸ் 5.30 hours ahead of Greenwich mean time. ஸோ என்ன பண்ணுமா, கிரீன்விச் மீன் டைமோட அதிகமாக இருக்கும். நம்மளோட டைமிங் எப்படி இருக்குமா, அதிகமாக இருக்கும். ஸோ 83.304 இதுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. 1.5 மணி நேரம் வந்து நமக்கு தான் அதிகமாக இருக்கும், 5.30. ஸோ இப்போ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 11:54 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7.24 அந்த மாதிரி கூட டைம் இருக்கும். 7.24 AM தான் இருக்கும். ஓகே, ஸோ அங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா 7.24 AM இந்த டைமிங் தான் இருக்கும். ஸோ 5.5 மணி நேரம் என்ன ஆகுமா, நம்மளோட முன்னாடி தான் இருக்கும். நம்ம தான் சீக்கிரமாக போகிறோம், நமக்கு தான் டே வந்து சீக்கிரமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 82.30. ஸோ இது நம்மளோட டைமிங். இந்த 4 டிகிரியில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ இந்த டைமிங் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா லேட்டிடியூட் எங்கே இருக்குன்னா 68.7லேருந்து 97.28 இது லேட்டிடியூட். ஸோ இப்படி போனால் லேட்டிடியூட் தானே. தென் லாங்கிடியூடு, ஸோ லாங்கிடியூட் எங்கே இருக்குன்னா 37. இங்கே இருக்க பாருங்கள் 37.6 Nலேருந்து 8 டிகிரி 4 N. ஸோ இதுதான் இந்தியாவோட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் விச் latitude and latitude இஸ் your ஸ்கூல் located. ஸோ உங்கள் ஸ்கூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு latitude அண்ட் லாங்கிடியூட்னு ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் போட்டு நீங்கள் ஆப்புன்னு சொல்லி போடுங்க, ஒரு ஆப் வரும். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் இருக்கிற இடத்த உங்கள் வீட்டை ஒரு ஃபோட்டோ எடுங்க.
ஸோ அதில் உங்கள் வீடு பக்கத்தில் தானே ஸ்கூல் இருக்கும். ஸோ கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். அரல்ஸ் உங்கள் ஸ்கூலுக்கு போக முடிஞ்சுன்னா உங்கள் ஸ்கூலை கூட ஒரு ஃபோட்டோ எடுங்க. இப்படி எடுக்கிறப்ப அது எந்த லேட்டிடியூட் எந்த லாங்கிடியூடில் இருக்குதுன்னு வரும். ஸோ லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ஆப்னு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற கேமரா வச்சு நீங்கள் எந்த இடத்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான லொக்கேஷன் இதில் விழுகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த். ஹீட் ஜோன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப வெப்பமாக இருக்கிற பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. why does the heat vary from morning to evening? ஏன் ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் ஹீட் வேரி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சன்ரைஸ். ஸோ சூரிய ஒளி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் கம்மியாக இருக்கும். The land is divided into various heat zones according to the fall of sun rays of the surface of the earth. ஸோ லேண்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சூரிய ஒளி விழுகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஹீட் அங்கே எப்படி இருக்குன்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிட் ஜோன். ஸோ சூரியன் வந்து எப்படி இருக்குன்னா இதில் நான் உங்களுக்கு படம் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக ரேஸ் வரும்போது அந்த இடத்துல ரொம்ப 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 ரேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வாக போகும்போது இது சன்னுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சாய்வாக போகும்போது அங்கெல்லாம் என்ன ஆகும், ஹீட்டு கம்மியாக போகும். ஸோ இந்த டாரிட் ஜோன் அப்படிங்கிறது ஹீட் அதிகமாக இருக்கிற ஏரியா. இந்த டெம்பரேட் ஜோனுங்கிறது நார்மலான ஏரியா. இங்கே தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவும் இருக்காது, கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரிகிட் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும். பாருங்கள், ஒயிட்டாக இருக்கா, ஃபுல்லாக பனியாக இருக்கும் இந்த ஃப்ரிகிட் ஜோனில். ஸோ க்ரீன் தான் கரெக்டான டெம்பரேச்சர். இந்த டாரிட் ஜோன் கூட ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் தான். ஸோ இதை வச்சு தான் ஸோ சன் ரேஸ் விழுகிறத பொறுத்து தான் அதில் உள்ள ஹீட்டு. ஓகே, த ஜோன் பிட்வீன் ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராஃபிக் ஆஃப் கேப்ரியன் இஸ் கால்ட் ட்ராஃபிக்கல் டாரிட் ஜோன். ஸோ இந்த ரெண்டு ஜோனை தான் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் சன்ரைஸ் ஃபால் வேர்ட்டிக்கலி ஸ்ட்ரைட்டாக விழுகிறதுனால அங்கே அதிகமாக இருக்குது. த ஜோன் பிட்வீன் 23 டிகிரி என். ஸோ இங்கேருந்து இங்கே இல்லையா, என் டு 63 டிகிரி. ஸோ இந்த இருக்குது இந்த க்ரீன். ஓகே, ஸோ இந்த க்ரீன் எப்படி இருக்குமா, இட் ரிசீவ்ஸ் ஸ்லாண்டிங் ரேஸ். ஸ்லாண்டிங் படம் வரைஞ்சப்போ இங்கே ஸ்லாண்டிங்காக போச்சு சன்லேருந்து ரேஸ். ஸோ ஸ்லாண்டிங் ரேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது எங்கன்னா டெம்பரேட் ஜோன். த ஜோன்ஸ் விச் டூ நாட் கெட் சன்ரைஸ் ஆர் கால்டு ஃப்ரிகிட் ஜோன். ஸோ இங்கெல்லாம் வந்து விழவே விழாதுன்றாங்க. ஸோ இப்படி போயிடும். ஸோ இங்கெல்லாம் விழவே விழாது. ஸோ அது ஃப்ரிகிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ் பற்றி பார்க்கலாம். ஹிமாலயாஸுங்கிறது மலைத்தொடர்கள் இல்லையா. த ஹையஸ்ட் மவுண்டெயின் இன் த வேர்ல்டு இஸ் ஹிமாலயாஸ். உலகத்துலேயே ரொம்ப உயரமான மலை தானே ஹிமாலயாஸ். அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேமஸ் மவுண்டன் பீக்ஸ் லைக் மவுண்ட் எவரெஸ்ட், K2, Kanchenjunga, there are most peaks like Nanga Parbat, Annapurna, Dhaulagiri. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்னா பீக், ரொம்ப உயரமாக அதிலே இருக்கிற பீக்ஸு, உச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எவரெஸ்ட்டு, K2, கஞ்சன்ஜங்கா அதெல்லாம். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. அதுதான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்று இது ஒன்றுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹையஸ்ட் பீக். இட்ஸ் ரைஸ் டு த ஹைட் ஆஃப் 8,848 மீட்டர் அபவ் த சீ லெவல். ஸோ கடல் மட்டத்துலேருந்து இது அளந்து பார்க்கும்போது இத்தனை மீட்டர், அதாவது 8 கிலோமீட்டரும் 848 மீட்டருமே இருக்குமா. ஸோ ஹிமாலயாஸ். தென் தொட்டபெட்டா. தொட்டபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் நீல்கிரி ரேஞ்சஸ். நீல்கிரி ரேஞ்சஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற நீலகிரி மலைத்தொடர்களில் ரொம்ப ஹையஸ்ட் இதுனா தொட்டபெட்டா. இட் ரைசஸ் டு ஹைட் ஆஃப் 2,637 meters. There is a reserved forest area around the peak. It is 9 kilometers from Ooty and the Ooty-Kotagiri road in the Nilgiri district of India. ஸோ தொட்டபெட்டா எங்கே இருக்கா, நீல்கிரியில் இருக்குது. ஸோ நீல்கிரி எங்கே இருக்குன்னா ஊட்டி கோட்டகிரி ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்குது தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்க. இது 9 kilometers ஃப்ரம் ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பிக்சர், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட இந்த லெசனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2ல் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.